வணக்கம் நண்பா. நேற்று தான் அண்ணன் பேசிட்டு போனாரு. என்னடா உன்னை கதறல் சத்தம் ஆரம்பிக்கலேன்னு பார்த்தேன். அருமையான வீரர் ஒருத்தர் கதறி இருக்கிறார். மிஸ்டர் KN நேரு பாருங்க. ஒரு நடிகர் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் இன்றைக்கு அவருடைய பொதுக்குழுவில் அவருடைய செயல்கள் கூட்டத்தில் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், என்ன நானா பயப்படுவேன், அழுத்தத்திற்கெல்லாம் ஒரு காலமும் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசியிருக்கிறார். அவர் ஜெயலலிதாவுடன் எப்படி கைகட்டி நின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். ஒரு படம் பேசுறது யாரு? அருமையான ஊழலுக்கு சொந்தக்காரரு நம்ம KN நேரு அவர்கள். எப்படி வாங்கியிருக்கிறாரு? நகராட்சியில வேலை வாங்கி தர ஒரு 35 லட்சம் கொடுத்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன். அப்புறம் டெண்டருக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு. சின்ன காசு இல்லைங்க, பெரிய காசு. அப்புறம் வேலைக்கு இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திரக்கு ஒன்றும் பண்ணலை. ஒரு 7 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 30 லட்சம் சொல்லி பணம் வாங்கியிருக்கிறார். அண்ணா நீங்களாம் அவர் பேசுறதுக்கு, அந்த நேர்மையான மனிதனை பேசுறதுக்கு உங்களுக்கு உண்மையாவே சொல்ற அருகதையே இல்லை. ஏன்னா கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிட்டு இங்கே அமலாக்கத்துறை ரைடு வந்தோன்னா உடனே நேர மேடம் நிர்மலா சீதாராமன் அவங்ககிட்ட போய், மேடம் மன்னிச்சிருங்க, தயவுசெய்து நான் எந்த தவறும் பண்ணல, அளவாக தான் போட்டேன் மக்கள்கிட்ட. ஏன்னா பதவி வெறியில் இப்படி பயங்கரமான வெறியில் அலையிறீங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டிங்களா, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது, சும்மா உட்காந்து மக்கள் பணத்தை சுரண்டிகிட்டே இருக்கிறீங்க. என்னென்ன நான் யாரோ கதறுவாங்கன்னு நினச்சா நீங்களே களத்துக்கு வந்துட்டீங்க. நீங்கள் அடுத்தது அமலாக்கத்துறை ஒரு ரைடு உள்ளே போகிறப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் விட மாட்டாங்கண்ணே. விஜய் தொட்டு பார்த்துட்டீங்க, விட மாட்டாங்க. மக்களே பாருங்கள், இந்த மாதிரி ஊழல் கட்சியை விட்டு ஒழிங்க, சிந்தித்து வாக்களிப்பீர். விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம்.